யூடியூப்பால் சின்ன ஒரு பிரச்சனை வந்து நம்ம சின்ன பிரச்சனை ஃபுல்லாக வந்து ஒரு சுத்தன்னு சொல்லாமல் நான் சுத்தம் வந்து சுபாக்கா வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. அது யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் வந்து என்னத்துக்கு அட்வான்ஸா கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிட்டு போக மாட்டேன். நாளை தினம் நாளைக்கு அப்புறம் அம்மாண்ட கையால இன்னைக்கு ஒரு சாப்பாடு அம்மா கேட்க வயிற்றுல இடம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா. ஓகே, இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களுடைய சிட்டி வீட்டுக்கு வந்துக்கிறோம். நம்ம அப்போ பார்த்துட்டு வந்து இங்கே நேற்று வந்து வீடியோ கால் சொல்லி அப்போ நேற்று நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிட்டு களிமண் காட்டிலாம் அப்போ வீடியோவுமே எடுத்துக்கொள்ளலாம் போயிட்டு அப்போ எங்கே இந்த முன்னாள் போட்ட ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு யூடியூப்பால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம சின்ன பிரச்சனை சொன்னால் அந்த ஃபுல்லாக வந்து அந்த தூக்கு போட்டதை வந்து அந்த தமிழில் வந்து வச்சபடியால் வந்துட்டு அதை வந்து யூடியூப்பால் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு எடுத்தாச்சு. அப்போ நான் வந்து சின்ன பிரச்சனை அந்த வீடியோ போய் பார்க்கணுன்னா பாருங்க வந்து அந்த வீடியோவில் வந்து அந்த ஃபோட்டோவே வந்து இல்லை தமிழில் வந்து இல்லை. அப்போ நேற்று நான் இப்போ தடிமன் இருந்தானே அப்போ அதோட போய் நான் தலைமுடியோட விட்டு வெட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல சரி மக்காடு வந்து எடுத்து விட்டேன். அப்போ இந்த தினம் வந்து எங்கே போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து நிறைய நாட்களுக்கு பிறகு அதான் வந்து நாங்கள் வந்து பழமையாக அப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அந்த வீட்டையும் வந்து போயிட்டு வந்து அப்போ இன்றைய நாள் வந்து அப்பா வந்து வேலையை போயிருக்காரு. நம்ம நிறைய நாள் எப்படி அப்பா வந்து வேலையை போயிருக்காரு வந்து அப்போ எங்களுக்கு வந்து அதை விட வந்து முக்கியமானது வந்து எங்களை வந்து நேசித்து சுபாக்கா வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. அது யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து என்னத்துக்கு அந்த கிஃப்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் வருதானே நம்ம நத்தர் தானே. அப்போ அதுக்காண்டி வந்து எங்களுடைய ஃபேமிலியில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து தந்துருக்காங்க. அதை வந்து முன்னுக்கு அவன் வந்து கிறிஸ்மஸுக்கு முதலே வந்து அந்த சின்ன கிஃப்ட்டை வந்து தந்துருக்காங்க. இந்த ஆத்திக்குட்டிக்கு தானே ஆத்திக்குட்டி தானே ஆத்திக்குட்டியை பார்த்தா டிங்கிடி மணி தானே. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அதுதான் ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நிறைய நாட்களுக்கு வந்து எங்களுடைய அம்மா டைம் வந்து நாங்கள் போப்போம். நம்ம அம்மா டைம் வந்து இப்போ அம்மா நாங்கள் வீட்டை நிற்கிறாங்க. அப்போ அம்மா வீட்டை போயிட்டு அப்படி வந்து இன்றைய ஃபுல்லாக வந்து ஒரு சுத்தன்னு சொல்லலாமே நான் சுத்தம் அதுக்கு கொண்டு வர போகணும்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சித்தி விட அந்த பல்லப்ப ரோட்டில் நிற்கிறோம்மா. அப்போ என்ன கிஃப்ட்னு சொன்னால் உண்மையிலே சுபாகாண்ட விருப்பம் வந்துன்னு சொன்னாங்க. லிதியா குட்டிக்கும் ஆத்து குட்டிக்கும் வந்து ஒரே மாதிரி பயங்கர வித்தியாசமான உடுப்பேன். நாங்கள் ஒரு நாளுமே வந்து ஆதி பிறந்த 3 வயசு போச்சு அப்படியான ஒரு மாடல் உடுப்பு போடவே இல்லை இது வரைக்கும். அப்போ சுபாக்கா அந்த ஆசைக்கு வீடியோவில் நாங்கள் போட்டு காட்டுறோம். சுபாக்கா வந்து பாருங்க உங்களோட ஆத்திக்குட்டிக்கு நீங்கள் நேசிக்க அனுப்பின உடுப்பை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது ஆத்திக்குட்டிக்கு. சரி கடை மாடல் ஆத்திக்குட்டிங்களா வெயில் வெயில் வாங்க ஓடியாங்க. நல்ல ஒரு பிளவுஸும் ஸ்கர்ட் மேலே அதே கலரில் பேண்டு ஓட்டுது வாங்க. இந்த உடுப்பு போட்டால் தான் ஓட வளர்க்குறாள். ஆத்தி அஜா உடுப்பு அஜா பிள்ளைங்க உடுப்பு இல்லையோ நல்ல வாங்குறதில்லை உடுப்பு அதானே இப்போ மாடல். உண்மையிலே இந்த இது என்ன வீடியோன்னு சொல்லி யாரும் யோசிப்பீங்க. உண்மையிலே எங்களை நேசிக்கிற அன்புள்ளங்களுக்காக இன்றைக்கு இந்த உடுப்பை போட்டு ஆத்திக்குட்டிக்காக ஒரு காணொலி பார்க்க விரும்பி சரி ஆத்திக்குட்டி அப்போ என்ன ஆத்திட்டு போவோம் நாங்கள் இதில் நிற்க ஆசையாக இருக்கேன்னு நான் என்ன சொன்னா பாருங்க எவ்வளோ பணம் கூட வந்து பாருங்க. அப்போ நாங்கள் என்ன நீ அம்மாவோட விழுக்கூடாமா விஷயம் ஒன்று சொல்லி அவனு உண்மையிலே எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிறவர் வந்து நேற்று நம்ம வந்து இறந்து போயிருக்கிறார். அப்போ உண்மையிலேயே சொல்லவே இல்லை என்ன கூட எனக்கு நேற்று தான் தெரியும். அப்போ உண்மைக்குமே இவ்வளவுதான் அன்பு பாசமாக பழகிட்டேன்னு நாங்கள் ஊருக்குள்ளேன்னு சொன்னால் உண்மையாக போயிருப்போம். கண்டிப்பாக என்ன சார் வந்தெல்லாம் தூரம் பண்ணிட்டே போகாமல் இல்லை இல்லைன்னா நோமலாட்டு நல்லது கட்ட இருந்தாலும் நாங்கள் போய் வரனாங்க. அப்போ உண்மையிலேயே கவலையாக இருந்துச்சு. அந்த ஐயாவுடைய ஆத்மா சாந்தியடைய எங்களோட குடும்ப சாராக நாங்களும் ஐயாண்ட ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திச்சு கொள்ளுவோம். வீடியோ பார்க்குறவங்களும் வந்து பிரார்த்திக்குவேன் அந்த ஐயா காந்தி கண்டிப்பாக. சரி அப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ எங்களுக்கு ஒரு 4 மணி ஆச்சு. இப்போ வந்து இனி அந்த அம்மா போவோம். அதை விட நாளைய தினம் வந்து நத்தாரன்னு நாளைக்கு இன்னும் இந்த வருஷம் போனது கிடையாது அதுக்குள்ளே போட்டு வந்தது கடை 2 ஃபாஸ்ட்டாக போச்சு வந்துட்டு. அப்போ அட்வான்ஸாக நத்தாடுன நல் வாழ்த்துக்கள் அனைத்து உறவுகளுக்கும். இன்றைய இரவு வந்து பாலன் பிறப்பேன்னு பாலப்பம் சொல்கிறது
இல்லை தெரியல எனக்கு என்னண்டு. எனக்கு என்னன்னு தெரியல. பாலப்பம் சுடுறதோ கொழுக்கட்டை வைக்கிறதோ உண்மை எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு சந்தோஷமான நாள் தான் நாளைக்கு. வந்து எங்கட வீட்டை வந்து சமைக்கல ஏன்னு சொன்னா திடீரென்று எங்களோட இந்த மோட்டர் வந்து பழுதா போடுது. அப்போ உண்மையிலேயே புது ஆயில் தானே இடம். அப்ப தண்ணி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் சிரமம் தானே. அப்ப அதனால வந்து மோட்டர் திருத்த 12 மணியா போச்சு. அதனால வந்து இன்னைக்கு சமையல் கட்டிங். அப்ப ஜதுவாக்கள் வந்து மதியம் கொத்து கட்டி சாப்பிட்டுருந்தாங்க. எனக்கு வந்து கடை சாப்பாடு எதுவுமே எனக்கு பிடிக்காது, செட் ஆகாது. அப்ப அம்மாவிட்ட வந்தேன்னா அப்ப அம்மா வந்து சாப்பிட அனுப்பிச்சு அவனுக்கு மாத்தான் சமைச்சு நல்ல சாப்பாடு தந்தாங்க. என்னென்ன கறி பாப்போம்? நீண்ட நாளைக்கு அப்புறம் அம்மா அந்த கையால இன்னைக்கு ஒரு சாப்பாடு. என்ன கறின்னு பார்ப்போம். பருப்பு கறி, சோயா மீட்டு, சீலா மீன் குழம்பு, அம்மா செத்தல் வச்சுருக்குறா. இதுதான் இன்றைக்கு எங்களுடைய அம்மம்மாவுடைய சமையலை. நாட்டுக்குட்டி அப்பாங்க வெயில் வந்து அப்படி எரிக்குன்னு சொல்லி இந்த அம்மாண்ட சமையல் வந்து அடுப்பு கறி. அதனால கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். சோடா மாற்றி குட்டி வாங்குவோம் கடத்துல கட்டும். அம்மா வந்து சாக்கு கடலுக்கு வந்து பூங்குது. முன்னுக்கே வேறங்க ஆட்ட போட்டோ ஹோலி இருக்கண்டு மாமாண்டு. உப்பு கொஞ்சம் கூட போட்டேன் நம்ம வெறுப்புக்கு. அவள்கிட்ட வேக உப்பா பச்சை உப்பு உப்பு சாப்பிட என்னாலே சாப்பிடலாம். அம்மா அம்மா நடிச்சது உள்ளான்னு செய்யறோம். எல்லா கறியும் நல்லா இருக்குதா லைட்டா கொஞ்சம் உப்பு கூடிட்டேன்னு. சரி அப்ப நாங்க சாப்பிடுவோம். பாருங்க ஆளுண்டு ஆத்திக்குட்டி என்ன மாதிரி தரப்பில்ல சொல்லு. கடை தந்துக்கு அப்போ வாங்குவோமே. அம்மா நீ சாப்பிட்டு போய் வாங்கினாங்க. அம்மா அவளை குடிக்கணும்மா கடைக்கு. சரியோ? சரி ஏன்னா ஓகே. இன்னைக்கு தான் வந்து அம்மாவிட்ட வந்து நாங்கள் வேலைக்கா நத்தாவுக்கு அட்வான்ஸா கேக் சாப்பிடுவேன். அம்மா அடிச்சேன். ஓகே அம்மம்மா வந்து அடிச்ச கேக். பாவம் சாப்பிட்டா இருக்கும் வடிவா இருக்கும். நல்ல சாப்பிட்டோம்னா கேக் அடிக்க நாங்கள் டீ ஊற்றி இருக்கிறோம். நானும் என்னன்னு சொன்னா இன்றைக்கு என் வீட்டை ஒரு பெரிய நிகழ்வு நடத்திட்டு காரணம் மூடி வந்தது. அம்மாவை சந்திச்சு அம்மாவுக்கு இல்ல அம்மாவுக்கு அட்வான்ஸா கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிட்டு போக மாட்டேன். ஏன்னா நாளைய தினம் கிறிஸ்துமஸுக்கு நிக்க மாட்டேன். எல்லா அப்ப நானும் அம்மா வீட்டைக்கே சந்திச்சு வாழ்த்துகள் சொல்லி போட்டு போக மாட்டேன் தான் வந்தது. எனக்கு கொஞ்சம் விட அம்மாவோட சிலவழிக்கத்தான் முதலாவது அம்மாவுக்கு டீயை கொடுப்பேன். அன்புள்ளங்களே அம்மா பார்க்க மாட்டேன் கொடுப்பேன். அம்மா கையால அம்மாவுக்கு டீ நல்ல பஞ்சு கேக்கு அப்ப என்ன நாங்களே வந்து அம்மாவுக்கு ஒரு கேக்க கொடுத்து அப்புறம் டீயை போட்டு இதுதான் வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம். முதலாவது நாங்கள் சர்விங் நடந்தோம். எங்களோட அம்மாவோட வந்து ஃபர்ஸ்ட் நத்தா கேக்க இந்தியான்னு சாப்பிடுறோம். கேக் ஒரு தொட்டு பாவம் சாப்பிட்டா இருக்காண்டு வெளியில ஒரு ஆள் இருக்கிறார் சித்தப்பா. நல்ல பஞ்சுமே நல்ல கேக் சூப்பர். நத்தா பாப்பா அம்மா கேக்கா நல்லா சாப்பிட்டு நான் ட்ரைவோட வச்சாப்போம். நல்லா இருக்கும் அம்மா அடிச்ச கேக்கு. நல்லா இருக்கேன் நல்லா சாப்பிட்டா இருக்கேன். நல்லா இருக்கும். அவ எப்படி நாளைக்கு நத்தர் கொண்டாட்டங்கள் இல்லையோ நாளே அம்மாவை சந்திக்க மாட்டோம். அப்ப ரெண்டு நாளும் வந்து இங்க வேறுங்க அம்மா விட்டு வந்து அம்மாவுக்குமே கையால நாங்க டீ ஊத்தி அம்மா சேர்ந்து குடிச்சுன்னா திருப்தி அமையும். எல்லாமே கடவுளுடைய சித்தம் தான். ஒரு விதமா நல்லா இருக்கு சொத்தையா இருக்கணும். நல்லா கேக்குமே நல்லா இருக்கணும்.
வயிற்றுல இடம் இருக்கு பரவாயில்ல. உங்களுக்கு வந்து அட்வான்ஸா நத்தால் வாழ்த்துக்கள். நாளை போயிடுவீங்க. அம்மா அம்மா சித்தி. சரி ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து பகர்வன் வந்து தொண்டை முட்டை வந்துட்டு அம்மாவோட வந்து சாப்பிட்டேனே அது. அப்போ கேக்கின் டீ குடிச்ச கையோட அம்மா வந்து கொய்யாக்காய் வந்து வெட்டி சாப்பிடுவோம்னு சொல்லியிருந்தா சாப்பாடு கும்பம். இது அம்மா பிரிட்ஜில் வச்சிருக்கிறேன் நான். நல்லா தான் இருக்கு. நீங்கள் வந்து அந்த காட்டை எனக்கு என்ன சொல்றீங்கன்னா தான் ஸ்லிம் ஆன ஆள். எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நம்ம அம்மா என்ன மாதிரி தான் நானும் நிறைய ஆக்களை சொல்லிக்கிறேன். அம்மா என்ன மாதிரி அப்படி உண்மையா அம்மா வந்து ரச்சி பால் முட்டை அப்படி என்ன கண்ணு சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன். அடிப்படை சாப்பாடு அம்மா பழங்கள் சாப்பிடல. வாழைப்பழம் மட்டும் சாப்பிடுவா, மற்றும் பழம் பிடிக்காது. ஆனா இப்படி இருந்தா நாங்க வரும்போது தருவானு வாழைப்பழம் பாயம் சாப்பிடுவோம். போனேன் அதை அவசரப்பட்டு பண்ணிட்டானே. இல்ல நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். அம்மா என்ன மாதிரி இருந்தா உண்மை உண்மை இல்ல. அம்மா அம்மா என்ன கட்டா மூக்கு எனக்கு அம்மா அம்மா மூக்கு பெரிய நீங்க மோஜ சேப்ப சொல்றீங்க. அம்மா கட்ட மூக்கு, அம்மா கண்ணு மூக்கு, அம்மா பெரிய மூக்கு, அம்பகா மூக்கு. வடிவா பாருங்க சாரோட சாயலால அவங்களுடைய அம்மா. வெரி வெரி நைஸ். நன்றி சுபாக்கா. அங்கட ஆத்திக்குடி நிதியா குடி நேசிச்சு நல்ல ஒரு முடல் வண்டியை பார்த்து போட்டு ஸ்விம்மிங் பூல் மேக்டாக்கு முந்தாச்சு மாதிரி கொய்யாக்கா வந்து இருக்காங்க தண்ணி மாதிரியே. ஓகே. நாங்கள் வந்து இப்போ நம்ம மாவட்டத்தில் வந்து நாங்கள் என்னடா கிணறு 2ஆம் தரம் 3 நிலம் மாதிரி யோசிப்புனா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்மளோட கிணறு வந்து மோட்டர் எடுக்க மாட்டேன். அப்போ அதனால எல்லாத்தையும் கலட்டி மோட்டர்லாம் திருப்தியாச்சு. அப்புறம் இப்போ மூடு போடுறேன். ஆனால் இதோட ரைட் நாங்கள் இப்போ வேலையாக அம்மாட்ட இருந்தாலும் இப்போ அப்பா வேலையாக வந்த அப்படியே நிற்கிறேன். அப்படியே வேலையில் வந்து மோட்டார் குளிச்சு தண்ணி ஏறாதபடியா கரெக்டினா இல்லை. இப்போ நாங்கள் இப்போ நான் படிதானே இந்தியா போய் அதனால உறவில்லை. நாங்கள் என்னண்டா 27ஆம் தேதி மழைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ கொஞ்சம் தண்ணியும் பார்த்துட்டு நாங்கள் தை மாசம் அப்படிதான் இப்போ ரக்கப்புல 1 லட்சம் முடியும் போல எனக்கு கிணறு பாதி முடியாது. ஓ ரைட். இந்த அது கிணறு அந்த உள்ளுக்குள்ள தெரியுது. இதோட எங்களோட வீடியோ நாங்க முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.